ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யத் கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பகவானுடையதான திருநாமம் பகவானுக்கே சமமானது அப்படிங்கிறது மற்ற மதஸ்தவர்கள்லாம் சொல்லக்கூடியது. மற்ற சம்பிரதாயத்துக்காரெல்லாம் நாமி நாம்னோர் அபேதேன அப்படின்னு சொல்லுவா. பொதுவாக நாமத்துக்கு நாமி நாம்னோர் அபேததா அப்படின்னா சொல்லுவா. நாமத்துக்கும் நாமிக்கும், நாமின்னா பகவான், பகவானுடைய நாமம் பகவான், இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இல்லை, ரெண்டும் சமம்தான் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஒரு படி மேலே போய் பகவானை காட்டிலும் உயர்ந்தது பகவானுடையதான திருநாமம் அப்படிங்கிறத சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் முமுட்சுப்படியில் சாதிக்கிற விஷயம் ஆச்சரியமா. அதை சொல்லச்சேவே வாச்சிய பிரபாவம் போலென்று வாசக பிரபாவம், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே, இதுதான் குலந்தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரார் ஒவ்வொன்றா. இதில் சொல்லும் கிரமம் ஒழியச் சொன்னாலும் தன் சொரூபம் கெடனில்லாது அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். இதுதான் குலந்தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும் அப்படின்னும், ஐஸ்வர்ய கைவல்ய பகவல் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படின்னும், கர்மஜான பக்திகளிலே இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலைகட்டி கொடுக்கும் அப்படி என்னும் வரிசையாக சொல்லிட்டு வரார். கடைசியில் சரணாகதி பண்ணதான நமக்கு, நம்மவர்க்கு பிள்ளை லோகாச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத எடுக்கணும். முதல்ல அதில் ஆரம்பிக்கச்சே வாச்சிய பிரபாவம் போலென்று வாச்சக பிரபாவம் அப்படின்னு சொன்னால், வாச்சியன் வாச்சகம், வாச்சியன்னா பகவான், வாச்சகம்னா நாமம். வாச்சிய பிரபாவம் மாதிரி இல்லைப்பா வாச்சக பிரபாவம் அப்படிங்கிறார். பகவானுடைய நாம பிரபாவம் பகவானுடைய பிரபாவம் மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா அதோட உயர்ந்ததுன்னு அர்த்தம். எதனால உயர்ந்தது? பகவானை காட்டிலும் இது எப்படி உயர்ந்தது ஆயிடும்னா அதுக்கு காரணத்துக்கு சொல்லணும் இல்லையா? எப்படி எதை காரணத்தை காட்டி நீ சொல்லுவ பகவானை காட்டிலும் உயர்ந்தது அவனுடைய நாமம் அப்படிங்கிறத எதை வச்சு நீ சொல்ல போற அப்படின்னா அதுக்கு சொல்றார், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் அப்படின்னா. பகவான் எங்கேயோ தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகேன்னு இருந்தா கூட, இல்லை துவாரகையில் எங்கேயோ இருக்கான் பகவான் துவாரகாதீஸ்னா, ஆனால் திரௌபதி அஸ்தினாபுரத்தில் அங்கே உக்காண்டு துச்சாசனன் புடவை எடுக்குச்சு, எங்கேயோ கிருஷ்ணாமாம் தூரவாசினம் அப்படின்னு தூரத்தில் இருக்கக்கூடியவளான இந்த தூரஸ்தையாகவும் இருக்கா தூரமாகவும் இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் பிடிச்சி இழுக்கிறான் துச்சாசனன் புடவைய. அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய முயற்சிகளெல்லாம் விட்டு கைவிட்டு அவனை சரணாகதி பண்ணிச்சே கோவிந்தா அப்படின்னு இறஞ்சி கூட்ட உடனேவே பகவான் தூரத்தில் இருந்தால் கூட நாமம் என்ன பண்ணிதுன்னா, பகவான் வந்து இவளுக்கு புடவையை கொடுத்தான்னா அதுக்குள்ளால எவ்வளோ நாழி ஆகுமோ, தோன்ற நாழிக்கு முன்னாடியே புடவை சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அங்கே மறைஞ்சா இங்கே தோன்றினான்னா கூட அந்த க்ஷணத்துக்குள்ளால இங்கே மானம் போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது? அவள் கடைசியில் தானே கதறான். எல்லாம் தன் முயற்சி எல்லாம் பலிக்கலேன்னு சொல்லி தானே கடைசியில். அப்போ அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளால பகவான் வரத்துக்குள்ளால அப்படின்னா பகவானுடைய நாமம் என்ன பண்ணிடுது? அந்த கோவிந்தன் நாமமே அளவு கடந்த புடவையை கொடுத்து அவளை காப்பாத்திது. இங்கே சொல்லச்சே மந்திரம்னோ மந்திர அனுசந்தானமான அர்த்தானுசந்தானம்னோ சொல்லாத, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இரே அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொல்றார் 3வது சூத்திரத்தில். இந்த நாமத்தை பற்றி சொல்றதுல 3வது சூத்திரம். அதில் முந்தினதில் சொல்லிட்டார், அவன் தூர தேசத்தில் இருந்தால் கூட இந்த நாமம் கிட்ட இருந்து உதவும். ஒரு கால் பகவான் கர்ம பலப்பிரதன் அப்படின்னு இருக்கிறதுனால கர்மாவுக்கு பாவ புண்ணிய பலன்களை பார்த்து தான் கூலி சீர்தூக்கி பார்த்து தான் பலனை கொடுக்க முடியும் பகவான் கூட. ஆனால் பகவன் நாமத்துக்கு அந்த அவஸ்தை இல்லை. ஏன்னா பகவன் நாமம் கேவலம் கிருபையை மட்டும், கிருபைன்ற குணம் மட்டும் வந்திருக்கு. அப்போ வைகுண்டத்தில் இருக்கிறதான சப்தம் அங்கேயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. அதில் சப்தமாக இருக்கட்டும் கருணைங்கிற குணமாக இருக்கட்டும் பகவான் மூணும் கலந்தே இங்கே நாமமாக வந்திருக்கு. சப்த பிரம்மம் பரபிரம்மம்னு சொல்கிறா இல்லையா? ரெண்டுமே பகவான் தான் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த சப்தமாகிய நாமம் என்ன பண்ணுறதுனா
அது எங்கேயோ பகவான் இருந்தா கூட இது கிட்ட இருந்து உதவுறது. ஒரு கால் பகவான் கர்ம பலப்பிரதனா இருந்து நீ கேட்டதான உன்னுடைய அபேட்சிதங்களை அவன் நிறைவேற்றி கொடுக்க முடியாட்டா கூட பகவன் நாம என்ன பண்ணுட்டானா அது அவனுக்கு கொடுத்தே தீரும். ஆது தாரானிலும் தரும் அப்படின்னு திருப்புல்லாணி பாசுரத்தில் சுவாமி திருவங்கையாழ்வார் சாதிக்கிற மாதிரி பகவான் கொடுக்காட்டாலும் இது கொடுக்கும். பகவன் நாமம் கொடுத்துரும், திருநாமம் அப்படிங்கிறத அக்கத்தினால இதுக்கு திரௌபதியை தான் திருஷ்டாந்தமாக எடுத்து அவளுக்கு ஆபத்தில் புடவை கொடுத்தது நாமமாக இருக்கேன்னா. சரி, அது மாதிரி யாரோ ஆர்த்தர்கள் அர்த்தார்த்திகள் அது வேணும் இது வேணும்னு கேட்குறவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாத எந்தெந்த அதிகாரிகள் சொல்லணும்னு சொல்லச்சே, யார் யார் எந்தெந்த கிரமத்தில் சொல்லணும்ன்றது சொல்லச்சே, கர்மயோகிக்கும் தேவை, ஞான யோகிக்கும் தேவை, பக்தி யோகிக்கும் தேவை அப்படிங்கிறத அதையும் சொல்லிகிட்டே வந்துட்டார். கர்ம ஞான பக்திகளிலே இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவாவா எந்தெந்த சாதனையில் போகிறாலோ அதுக்கு என்னென்ன விரோதிகள் இருக்கோ விரோதி ஸ்வரூபத்தை போக்கி அவளுடைய யோகத்தை அந்த சாதனையை பரிபூர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. விரோதியை போக்கி அவற்றை தலைகட்டி கொடுக்கும்னு சொல்லிட்டு அதோடு நிற்காத பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஏதுவாயிருக்கும் அப்படின்னு இங்கே ஸ்பஷ்டமாக சொல்றதுனாலேயே பிரபத்தி பண்ணவர்கள் பிரபன்னர்களான சரணாகதர்கள் நம்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவாளுக்கு ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்து அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூப ஞானம்னா என்னடா உற்றதும் உன் அடியார்கடிமை அப்படிங்கிறதான ஸ்வரூப ஞானத்தில் அனன்ய நிஷ்டையில இவன் இருக்கும்படிக்கு பகவான்கிட்ட மாளாத ஒரு விசுவாசம் இவனுக்கு இருக்கும்படிக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறதே நாமம் தான். அதோடு இல்லாத காலக்ஷேபம் பொழுதுபோக்கு, ஆனால் இது ஒரு சாதனமாக எடுத்துக்காத இதுதான் நமக்கு மூச்சு காத்து மாதிரி பொழுதுபோக்கு. எல்லாத்துக்கும் மேலே பரம போக்கியமாகவும் இருக்குது. இதெல்லாம் இங்கே வியாக்கியானங்களில் சொல்லிட்டு வர போகிறார். திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் அனுபவிக்க போகிறோம். அப்போ போக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருநாமம் நானும் சொன்னேன் நமர் முறைமின் நமோ நாராயணமே அப்படின்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெண்ணும் வேண்டேன் அப்படின்லாம் அங்கங்கே இந்த சுவையை சொல்கிறா. பரம போக்கியமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து காட்டுறா இல்லையா நமக்கு பெரியவாள்லாம். வியாக்கியானம் பண்ணதான சுவாமி மணவாள மாமனிகள் போன்றவாள்லாம் எடுத்து காட்டுறா. அப்போ காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேதுவாக இருக்குது அப்படிங்கச்சே, அப்போ பகவானுடைய கிருபை அவன் பண்ண கிருபைக்கு நம்ம என்ன பதில் செய்ய போகிறோம்? ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தமும் இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் நம்மளும் அதில் அன்வைக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து இப்படியாக நமக்கும் ஒரு அபிமுகமான ஒரு ருச்சி உண்டாகும்படிக்கு பண்ணினானே. அவன் பண்ண கருணைக்கு எல்லை கிடையாது. கருணையினால தான் அவன் அடைய போகிறோம். வேறு சாதனைகள் நம்ம பண்ணுற சாதனைகள்னால எதிலையுமே அடைய முடியாது அப்படிங்கிறது சுனிஷ்டிதமாக இருக்குது. அப்படி இருக்கச்சே பகவானுடையதான பண்ணின கருணைக்கு அவன் செய்யும் க்ஷேமத்தை எண்ணி தெளிவிட்டேனாரே. அவன் பண்ண சேமம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நினச்சி அப்போ என்ன பண்ண போகிறோம்? முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற்கு அன்பையேன்றது மாதிரி அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுனா பொழுதுபோக்காக நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா வேற அந்நிய பொழுதுபோக்கு ஆகிடும், தீய பொழுதுபோக்கு ஆகிடும். இதையும் விட்டுட்டோமானா காலக்ஷேபம்ன்றது அப்பப்போ தான் கிடைக்கிறது. எது உபன்யாசமாக காலக்ஷேபம்ன்றது அப்பப்போ தான் கிடைக்கிறது. கைங்கரியம் அப்பப்போ தான் கிடைக்கிறது. மிச்ச சமயத்துலலாம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு நாமத்தை பொழுதுபோக்காக சொல்கிறதும் இதை சொல்ல இனிப்பாக இருக்கே, ருச்சிகரமாக இருக்கே அப்படிங்கிறதுனால அதையே சொல்லிட்டு பொழுதாகவும் போக்கிண்டு பரம போக்கியமாக இருக்கேன்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் பிரபன்னனுக்கு லட்சணம். ஒரு காலம் இவனுக்கு அபேட்சை இருந்ததுன்னா ஐஸ்வர்யமோ கைவல்யமான அத்வைதிகள் ஆசைப்படுறாளே கைவல்யம்னு கேவலர்கள், அந்த கைவல்யமாக இருக்கட்டும், பகவல் லாபமான பரமபதம் சாட்சாத் வைகுண்டம், அதில் போய் கைங்கரிய பர்யந்தமான பகவல் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால யார் யார் எதை அபேட்சிக்கிறாளோ அப்போ அதுவே நாமவே ரட்சிக்கும், இவனை கொடுத்து ரட்சிக்கும். இது என்னத்தை கொடுக்கும்னு கேட்டேன்னா இதுதான் குலந்தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். குலந்தரும் செல்வம் தந்திடும்னு ஆரம்பித்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம். நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதுக்கு நீ எப்படி சொன்னாலும் சொல்ல வேண்டிய கிரமத்தில் தான் சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. அப்படிங்கிறதான சொல்லும் கிரமம் ஒழியச் சொன்னாலும் தன் சொரூபம் கடனில்லாது அப்படிங்கிறார் இல்லையா. சொல்ல வேண்டிய கிரமத்தில் சொல்லணுன்ற அவசியம் இல்லாத ஒரு சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுகுன்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அஜாமிளோபாக்கியானத்தில் சொல்லிட்டு போகிற ஸ்லோகத்தை சுவாமி மணவாள மாமனிகளே உதாகரிக்கிறாங்க.
சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோமம் ஏளனமேவா என்கிறபடியே இதை மாதிரி நீ எப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே ஆழ்வார் சொல்றது மாதிரி. ஆக இது இப்படிதான் கிரமம் அப்படின்னு இல்லாத கிரமம் கூட எதிர்பார்க்காது இந்த பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிற அந்த வைபவங்கள் எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் பல இடங்களில் காட்டியிருக்கா. மேலே திருப்பல்லாண்டனுடையதான நாம சித்தாந்தமா நாம சங்கீர்த்தன விஷயமான பாசுரங்கள் என்னென்ன வருதோ அதுக்கு வியாக்கியானத்தோடு அடுத்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.